கூல் லிப்னா என்ன அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்புறம் கூல் லிப் வந்து யாரெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஸோ அந்த கூல் லிப்லானா ஆக்சுவலாக வந்து ஒரு மென்தால் கூல்னஸ் இருந்தாலும் மெயின் அதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா கேன்சரை உண்டாக்குற கெமிக்கல்ஸ் பேர் தான் கார்சினோஜன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கூல் லிப்லையும் வந்து காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி வைக்க ஆரம்பிக்கிறவங்க 2 மணி நேரத்துக்கு ஒன்று வைக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு 3 மணி நேரத்துக்கு ஒன்று வைப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் போட்டு உள்ள வச்சிருந்தோம்னா வாய் என்னத்துக்கு ஆகுறது. ஸோ வந்து எரிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டாலும் எரிச்சல் அப்படின்ற மாதிரி ஆகும். ஹாஸ்பிட்டல் என்னப்பா டாக்டர் வந்து சொல்வார், என்ன நாக்கு பக்கத்தில் இந்த உதர பக்கத்துலாம் ஏதோ வந்து வளர்ந்த மாதிரி இதுலேருந்து இவ்வளோ தூரம் சொல்கிற மாதிரி இதுலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மனுஷன் நினச்சா எதுவுமே பண்ண முடியாதது கிடையாது. எவ்வளோ ராக்கெட்டுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் ராக்கெட் விடுறோம், எங்கெங்கேயும் போகிறோம் போது நம்ம வந்து கூல் லிப்பை நம்மளால் விட முடியாது. வணக்கம் மக்களே, நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர், நுரையீரல் சிறப்பு நிபுணர். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த கூல் லிப்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து புழங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டு அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூல் லிப்பை நிறைய பேர் வந்து திருட்டுத்தனமாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இன்னமும் இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற போது அதை பற்றியான ஒரு அவேர்னஸ் கண்டென்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது. ஸோ இந்த காணொலியில் வந்து கூல் லிப்னா என்ன அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்புறம் கூல் லிப் வந்து யாரெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அதே மாதிரி என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குது, என்ன மாதிரி டேஞ்சர் திங்ஸ் டிசீசஸ் அவங்களுக்கு வரலாம், அப்புறம் அது அப்படி அதுலேருந்து எப்படி மீளலாம், ட்ரீட்மெண்ட் என்ன, மீள முடியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு வேறு கண்ணோட்டத்துலேருந்து இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த கூல் லிப்புன்றது பேரே பாருங்கள் இவ்வளோ கவர்ச்சியாக வச்சுருக்காங்கன்ட்டு, கூல் லிப் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது சில்லான உதடுகள் பார்க்கும் போது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஜெம்ஸ் மாதிரியோ, போலோ மாதிரியோ, மென்டாஸ் மாதிரியோ அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி நேமாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கூல் லிப்லானா ஆக்சுவலாக வந்து ஒரு மென்தால் கூல்னஸ் இருந்தாலும் மெயின் அதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து பொருட்கள் என்னென்ன இருக்குன்னா நிக்கோட்டின், அது வந்து ரொம்ப ஹை லெவலில் இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டொபாக்கோ, டார் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பான் மசாலா, ஹான்ஸு, இந்த இதெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த டொபாக்கோ ரிலேட்டட் சிவபிள் ப்ராடக்ட்ஸ் அதில் இருக்கிறது எல்லாமே வந்து இந்த கூல் லிப்லேயும் இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னா தேர் ஆல் கால்ட் அஸ் கார்சினோஜன்ஸ். கார்சினோஜன்னா என்ன அப்படின்னா கேன்சரை உண்டாக்குற கெமிக்கல்ஸ் பேர் தான் கார்சினோஜன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கூல் லிப்லேயும் வந்து இருக்குன்றது தான் வந்துட்டு உண்மை. ஸோ இது ஒரு கார்சினோஜனா கேன்சரை உண்டாக்குறதுக்கான கெமிக்கல்ஸ் எல்லாமே இது இருக்கிறதுனால ரொம்ப டேஞ்சர், பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இது எப்படி வந்து உபயோகப்படுத்துகிறாங்க, இல்லை எப்படி இதில் அடிக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உபயோகப்படுத்துறதுன்னும் போது அது ஒரு பவுச் மாதிரி வருது. அந்த பவுச்சை வந்து நம்ம வாய் பகுதியை வந்து இப்படி இழுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த காலத்தில் இந்த தாத்தாங்களாம் புயலைகளை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பதிக்க வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கூல் லிப்பையும் பதிச்சு வச்சிடுறாங்க. ஸோ இப்படி பதிச்சு வைக்கிறது எதுவுமே தெரியாது, வெளியே தெரியாததுனால இந்த ஸ்கூலில் யூஸ் பண்ணுறது, காலேஜில் யூஸ் பண்ணுறது, வேலையில் போட்டுட்டு உட்காந்தா கூட மக்கள் யாருக்கும், வெளியே பேஷண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது, மக்கள் யாருக்கும் தெரியாது, டீச்சர் யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கொஞ்ச நேரத்தில் வச்சதுக்கப்புறம் அதில் வந்து நிக்கோட்டின் ஒரு கெமிக்கல் சொன்னேன், அது ரொம்ப ஹை லெவலில் ரிலீஸ் ஆகுது. அந்த நிக்கோட்டின் பிரெயினுக்கு போயிட்டு இவங்களுக்கு ஒரு யுஃபோரிக் எஃபெக்ட் தருது. யுஃபோரியா அப்படின்னா என்னென்னா எ சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங், அதாவது நல்லா இருக்கனே அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு தருது. எதனால் இப்படி ஆக்குது அப்படின்னா அவங்களோட சிம்பத்தட்டிக் டிரைவ் அதிகமாக்குது, ஹார்ட் ரேட் அதிகமாக்குது, வேசோ டைலிட்டேஷன் தலைக்கு தட்டுறதுனால மூளைக்கெல்லாம் ரத்த சப்ளை ஸ்பீடாக போகிறதுனால அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் ஆஃப் லைட் ஹெட்டட்னஸ், அதாவது தலைபாரெல்லாம் குறைஞ்ச மாதிரி, தலையெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி, தலைவலிலாம் போன மாதிரி, அந்த மாதிரி ஒரு கிர்ன்னு ஒரு எஃபெக்ட், ஒரு போதை எஃபெக்ட் வந்து இந்த கூல் லிப் தர ஆரம்பிக்குது. இது எல்லாமே நிக்கோட்டினோட எஃபெக்ட்ஸ். இது ஒரு நாள் யூஸ் பண்ணுறாங்க, 2 நாள் யூஸ் பண்ணுறாங்க, 3 நாள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவங்க இதுக்கு அடிக்டாக மாறுறாங்க. அது போடலை அப்படின்னும் போது இவங்களுக்கு வந்து அந்த நல்ல அந்த சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங், யுஃபோரிக் எஃபெக்ட்டு, தலை கிர்ன்னு இருக்குது, பாரம் கம்மியாக இருக்குது, இது எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு உணர முடியல அப்படின்னும் போது அதை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நிக்கோட்டின் விட்ரால் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ திருப்பி அந்த கூல் லிப் எடுத்து வச்சோன்னா தான் அவங்களுக்கு அப்பா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து வருது. ஸோ இதனால் வந்து அவங்க அதை தேடி போகிறாங்க. நாள் கணக்கில் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த நிக்கோட்டின் ரெசிஸ்டன்ட் ஆகும்போது அடுத்து அவங்க யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் காலையில் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி வைக்க ஆரம்பிக்கிறவங்க 2 மணி நேரத்துக்கு ஒன்று வைக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு 3 மணி நேரத்துக்கு ஒன்று வைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்கு வைப்பாங்க. அப்புறம் வந்து எல்லா மணி நேரமும் வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா 10-15 கூல் லிப்லாம் யூஸ் பண்ணுற லெவலுக்கு கூட போக வாய்ப்பு இருக்குது.
ஸோ அது எவ்வளோ டேஞ்சர்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நிக்கோட்டின் தான் இதில் அடிக்ஷன் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசனாக வந்து இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு ஒன்று கூட ஒன்று புதைச்சி வைக்கிற லெவலுக்கு வந்து நம்ம மாணவர்களோ யங்ஸ்டர்ஸோ வந்து மாறக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் வந்து இந்த கூலிப் பையா இருக்குது. ரெண்டாவது வந்து இதில் வந்து என்ன மாதிரி ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வரும் இதை யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டொபாக்கோ அதெல்லாம் இங்கே இருக்கிறதுனால, இந்த இடத்துல பதிச்சு வைக்கிறதுனால முதல்ல வாயில் இருக்கிற அந்த சுத்தங்கள் போகுது, வாயில் இருக்கிற நல்ல கிருமிகள் போகுது, வாயில் ஒரு கெட்ட வாடை வர ஆரம்பிக்குது. அப்படியே நாள் கணக்கில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த தோள்கள்லாம் அரிக்க ஆரம்பிக்குது. வாய் உள்ள இருக்கிற அந்த நெப்பமான தோள்கள்லாம் வந்து உள்ள சைடில், வெளி சைடு சொல்ல உள் சைடில் இருக்கக்கூடிய அந்த எச்செல்லாம் படக்கூடிய அந்த தோள்கள் வந்து அரிக்க ஆரம்பிக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாய் புண்கள் அதிகமாக ஆரம்பிக்குது. எதை சாப்பிட்டாலும் வாயில் எரிச்சல், சாம்பார் சாப்பிட முடியல, ஒரு காரக்குழம்பு சாப்பிட முடியல, ஒரு பிரியாணி சாப்பிட முடியல, எதாவது பட்டனா எரியுது, வாயெல்லாம் எரியுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா நிறைய வாய் புண்கள் வருது. ஏன் இவ்வளோ பெரிய நீங்கள் கூல் லிப்பை போட்டு உள்ளே வச்சுருந்தோம்னா வாய் என்னத்துக்காகிறது? ஸோ வந்து எரிஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டாலும் எரிச்சல் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குது. அடுத்த கட்டத்தில் இதுலேயே கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா வாயில் அந்த புண்களோட சைஸு பெருசாகுது. இது பேர் தான் அல்சர்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மவுத் அல்சர்ஸ் வந்து பெருசாக வந்து ஆகுது. எஸ்பெஷலி எங்கே ஆகும்னா, எந்த இடத்துல புதைச்சி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல தான் அந்த அல்சரோட சைஸு பெருசாகும். சில பேர் வந்து இந்த ரைட் சைடு கீழே தான் எப்பவுமே புதைச்சி வைப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் புதைச்சி வைக்கிறது பிடிச்சிருக்கு. ஸோ ஒரே இடத்துல புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து புண்கள் ஃபார்ம் ஆகி இந்த புண்களோட சைஸ் இன்னும் பெருசாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ கூட நம்ம ஆள் சுதாரிச்சுக்கிட்டு என்னடா அது வந்து வாயில் புண்ணு மாதிரி ஆகுது, அப்போ கூட கண்டுக்க மாட்டான். ஏன்னா வலி பெருசாக இல்லை, அதில் என்ன இருக்குது, புண்ணு சரியாயிடும் அப்படின்னு விடும்போது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது மேலே வெள்ளை கலரில் லேயர்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இது பேர் தான் லியூகோப்ளேக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. லியூகோனா ஒயிட்னு அர்த்தம், பிளேக்கியானா ஒரு லேயர்னு அர்த்தம். ஸோ ஒயிட் கலர் லேயர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது மவுத்தில். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்டேஜ். ஏன் அப்படின்னா இதுதான் கேன்சரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இந்த லியூகோப்ளேக்கியான்ற ஒயிட் பேட்ச்ன்றது ஒரு ப்ரீ கேன்சரஸ் லீஷன், கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இது. அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சுதாரித்து இம்மீடியட்டாக வந்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு கேன்சருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகுது. ஸோ இந்த லியூகோப்ளேக்கியான்ற ஒயிட் பேட்ச்ன்றது ஒரு ப்ரீ கேன்சரஸ் லீஷன். அந்த டைம்லேயும் நம்ம வந்து சுதாரித்து கரெக்டாக இருக்கணும். ஆனால் அப்போயே நம்ம கண்டுக்காமல் விட்டு திருப்பி அது மேலே நம்ம வச்சுக்கிட்டு அந்த ஒயிட் லேயர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன ஆகுதுன்னா அடுத்த லேயரில் வந்து கேன்சர் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த புண்ணு வந்து ஆற மாட்டேங்குது. என்னடா புண்ணு ஆறவே மாட்டேங்குது அப்படின்னுவோம். அப்புறம் அந்த புண்ணு மேலேருந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரி ஒரு வளர்ச்சி, இல்லைனா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபங்கேட்டிங் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் போது அப்புறம் வந்து அதுலேருந்து தொட்டாலே ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும், ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தெரியாமல் நாக்கு பட்டா கூட திடீர்னு என்னடா ரத்தம் வருது, ஏதாவது சின்னதாக அதில் அடிபட்டோ தட்டினோம்னாலும் என்னடா ரத்தம் வருதுன்ட்டு. ஸோ அவங்க எச்சில் எல்லாம் ரத்தமே துப்பிக்கிட்டு இருக்க லெவலுக்கு ஆகும். அப்போ தான் அவங்க பயந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டல் என்னப்பா டாக்டர் வந்து சொல்வார், என்ன நாக்கு பக்கத்தில் இந்த உதடு பக்கத்துலலாம் ஏதோ வந்து வளர்ந்த மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பயாப்சி பண்ணலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பயாப்சி பண்ணிட்டு ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியும் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, அதாவது ஒரு வாய் கேன்சர் அப்படின்ற மாதிரி வந்து ரிப்போர்ட்டு வரும். அப்போ வந்து கதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரியான்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இந்த ஆன்காலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த கேன்சர் டாக்டர் கிட்ட போகிற மாதிரி வரும். அந்த கேன்சர் டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பார்ப்பாரு. இப்போ இங்கே மட்டும்தான் கேன்சர் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த பகுதியை வைட் எக்ஸிஷன் பண்ணுவார். அப்போ வைட் எக்ஸிஷன் யோசிச்சு பாருங்க, இங்கே வந்து 1 சென்டிமீட்டருக்கு அது வளர்ச்சி இருக்குன்னா அப்போ சுற்றி ஒரு 3-4 சென்டிமீட்டர் எடுக்கணும்னா அப்போ இந்த தாடையே உங்களுக்கு வெட்டி எடுத்துருவாங்க. பாதி நாக்கு போயிடும். அப்போ உங்களால் பேசவே முடியாது. அப்போ இந்த ஃபேஸில் பாதி எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த படத்துலலாம் ஆட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்த உடனே இந்த ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சருக்கு முன்னாடி வந்து ஒரு லேடியை காமிப்பாங்க. இங்கேருந்து இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இப்படி திரும்புகிற மாதிரி திரும்பும். ஒரு சைடு வாயே இருக்காது, மூக்கில் டியூப் விட்டுருப்பாங்க, ஒரு ஜென்ஸை காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஹெமிகிராசெக்டமி அப்படின்ற மாதிரி போவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஹயாய்ட் போனு, இந்த ஜா போன்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வெட்டி எடுப்பாங்க. ஸோ இது மாதிரி மேஜர் சர்ஜரி வந்து நடக்கக்கூடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு டேஞ்சர். இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது கூட வேஸ்ட்டு. சப்போஸ் அங்கேருந்து நெறிக்கட்டிக்கு பரவிடுச்சு, நுரையீரலுக்கு பரவிடுச்சு, இருதயத்துக்கு பரவிடுச்சுன்னா நம்ம 3-4 மாதத்தில் வந்து டிக்கெட் வாங்கி நம்ம மேலே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. அப்போ ஆப்ரேஷன் பண்ணவும் முடியாது, நீங்கள் வாழவே முடியாது. ஏன்னா அது என் ஸ்டேஜுக்கு போயிடுது, 4வது ஸ்டேஜுக்கு போயிடுது. அப்படி போகும்போது அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லை. அப்போது இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய அந்த கூல் லிப்பில் வந்து ஏன் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து யோசிக்கணும். கேன்சர்ஸ் ஒரு சைடு வச்சாலும் அந்த நிக்கோட்டினோட எஃபெக்ட்ஸ் லைக் பிபி அதிகப்படுத்துறது, பேஷண்ட்
பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர வைக்கிறது, ஸ்ட்ரோக் வர வைக்கிறது, இந்த ரத்த குழாய்கள் டிஸார்டர்ஸை வர வைக்கிறது, இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கூல் லிப் வந்து பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆங்கிள்ஸ் அந்த கூல் லிப் வந்து நம்ம பாடி எஃபெக்ட் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம மனிதரோட அந்த இயல்பான அந்த வாழ்க்கையோட நாட்கள் வந்து குறையுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக வந்து கண்ணுக்கு எதிர்க்க நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ இதுலேருந்து இவ்வளோ தூரம் சொல்கிறோமே, இதுலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மனுஷன் நினச்சா எதுவுமே பண்ண முடியாதது கிடையாது. எவ்வளோ ராக்கெட்டுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கு ராக்கெட் விடுறோம், எங்கெங்கேயும் போறணும் போது தம் துண்டு கூல் லிப்பை நம்மளால விட முடியாதா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன நம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம எடுத்தே தேவையில்லடா அப்படின்ற மாதிரி ஒரு இது உறுதி வரணும். இல்லை என்னால் அதை பண்ண முடியல அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சைக்காலஜிஸ்டோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சைக்கியாட்ரிஸ்டோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மன உறுதியை வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு அச்சத்தை, பயத்தை, உங்களுக்கு வந்து ஒரு ஒழுக்கத்தை, டிசிப்ளினை சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் சொல்லியும் நீங்கள் கேட்கலன்னா முகாம்கள் இருக்குது, முகாமில் போய் தங்கலாம். இப்போ முகாமில் தங்கினீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கூல் லிப் வேணும்னு கேட்டால் உங்களுக்கு கூலாக ஆரஞ்சு ஜூஸ் கொடுப்பாங்க, கூல் லிப் வேணும்னு கேட்டால் உங்களுக்கு கூலாக வந்து பார்த்தீங்கன்னா கூல் கொடுப்பாங்க, குடிச்சுக்கோங்க. அவ்வளோதானே தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி முகாம்களில் தங்கும் போது உங்களுக்கு வந்து ரீஹபிலிட்டேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர். அதுலேயும் உங்களோட அந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் போக்குறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியலன்னா உங்களை திருத்துறதுக்குன்னு சொல்லிட்டு இடங்களும் உண்டு. அதே மாதிரி இந்த கூல் லிப்பு போடலைன்னா எனக்கு இப்போ தலைவலிக்குது சார், எனக்கு கை நடுங்குது சார், அந்த மாதிரி விட்ரால் எஃபெக்ட்ஸ் ஆஃப் நிக்கோட்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து இருக்குது. நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்ப்ரே, நிக்கோட்டின் கம்ஸ், நிக்கோட்டின் லாசன்ஜின்ஸ்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட் வேணாலும் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கூல் லிப் விடுறதுக்கான ஹை பாசிபிள். எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் நினச்சா அந்த கூல் லிப்பை ஈஸியாக விட்டுறலான்றதை மறந்துடாதீங்க. ஸோ இந்த காலனி மூலயமா வந்துட்டு இந்த கூல் லிப்னா என்ன, வேரியஸ் சைடு எஃபெக்ட்ஸு, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் நம்ம பாடிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு ஆங்கிள்லேருந்து நம்ம வந்து இந்த இதுக்கு பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நீங்கள் பகிரும் போது அவங்க இதை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. இந்த பேட் ஹேபிட்ஸ், கூல் லிப்ஸ், அந்த பான், ஜர்தா, அதே மாதிரி பான் பராக் இதெல்லாம் எவ்வளோ டேஞ்சர், கெய்னி இதெல்லாம் எவ்வளோ டேஞ்சர், புயலை போடுறது எவ்வளோ டேஞ்சர்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த காணொலி மூலயமா நான் செஞ்சுருக்கேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.